பெங்களூரை சேர்ந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பையும் எலான் மஸ்கையும் டேக் பண்ணி இந்தியாவில் ஆண்கள் மேல சட்ட ரீதியான இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கிற பல சித்தாந்தங்கள் ஆண்களுக்கு எதிராகவே இருக்கு. இதுல மாட்டிக்கிட்டு தவிக்கிற மில்லியன் கணக்கான உயிர்களை தயவு செஞ்சு காப்பாத்துக்கணும். இந்தியாவில் ஆண்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்ல, அதை மீட்டெடுங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்காரு. இவரோட இந்த இறப்பு மொத்த இந்தியாவையும் திகைக்க வச்சிருக்கு, திரும்பி பார்க்கவும் வச்சிருக்கு. யார் அந்த நபர், என்ன நடந்துச்சுன்னு, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பத்தியும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பீகாரை சேர்ந்தவர் 34 வயசான அதுல் சுபாஷ். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆன இவர் ஏஐல நல்ல இன்டெலிஜென்டா இருந்து மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற அளவுக்கு பெரிய கம்பெனில வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவருக்கு அம்மா, அப்பா, தம்பின்னு எல்லாரும் பீகார்ல இருக்கிறாங்க. இவர் 2019 உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நிக்கிதாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதே வருஷமும் கல்யாணமும் பண்ணி இருந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பெங்களூர்ல ஒரே ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்து பழகி இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் பெங்களூர்லயே செட்டிலும் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு 4 வயசுல ஒரு மகன் இருக்கான். இதுதான் அதுலோட பேக்ரவுண்ட். அதுலும் அவரோட மனைவியும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால உருவான பிரச்சனை, பணம் தொடர்பான விஷயம், விரக்தி, மன உளைச்சல்னு பல விஷயங்களால சுமார் 40 பக்க தற்கொலை கடிதம் எழுதி வச்சுட்டு சுமார் 1.5 மணி நேரம் வீடியோல பேசிட்டு தற்கொலையும் பண்ணியிருந்திருக்காரு அதுல். அந்த லெட்டர் மற்றும் வீடியோ தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வைரலா போய்கிட்டு இருக்கு. பலரும் அதுல் சொல்லி இருக்கிற விஷயங்களை ஒத்துக்கிட்டு பெண்களுக்கு மீட்டு மாதிரி ஆண்களுக்கு மென்டோன்னு ஒரு விஷயம் வேணும்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அதுல் எழுதின விஷயங்களை அவர் சொல்ற மாதிரியே பார்க்கலாம். எனக்கு கல்யாணமான பிறகு என் மனைவி கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நான் தான் பண உதவி செஞ்சுட்டு வந்தேன். முதல் 1 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் என்னோட மகன் பிறந்தான். ஒரு கட்டத்துல என் மனைவியோட அண்ணன் என்கிட்ட இருந்து அப்பப்போ பணம் வாங்கின காசுல ஒரு வீடே வாங்கியிருக்கானுங்கிற விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இத பத்தி என் மனைவி நிக்கிதா கிட்ட கேட்ட போதுதான் முதல்ல பிரச்சனையே ஆரம்பிச்சது. என் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அவ இனி என்னோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு என் மகனை கூட்டிக்கிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டா. அங்க போய் அவங்க ஊர் கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் போட்டாங்க. அதுக்கு பிறகு லாஸ்ட் 2 வருஷத்துல சுமார் 8 பொய் கேஸ் மேல கொடுத்திருக்காங்க. வரதட்சணை கொடுமை, கொலை கேஸ், வன்புணர்வு கேஸ்னு பல கேஸ்களை கொடுத்திருக்காங்க. என்னோட கல்யாண செலவு ஃபுல்லா நான் தான் செஞ்சேன். என் மனைவிக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்ட நிமிஷத்திலேயே வாங்கி கொடுத்தேன். ஆனா என் மேல வரதட்சணை கேஸ் போட்டிருக்காங்க. அதே போல நிக்கிதா அப்பாவை நான் கொலை பண்ணதாகவும் கேஸ் கொடுத்திருக்காங்க. நிக்கிதாவோட அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்ததுனால தான் எங்களோட கல்யாணம் அவசரமா நடந்துச்சு. ஆனா நான் கொலை பண்ணதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்களுக்கு ஆஜராகிறதுக்காக லாஸ்ட் 2 வருஷத்துல சுமார் 120 வாட்டி உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னோட பையனை என் கண்ணுலயே காட்டல. நிக்கிதா என் மேல போடுற எல்லா கேஸையும் நான் ஒன்னா ப்ரூவ் பண்ணி அதை ஒண்ணும் இல்லாம செஞ்சுட்டு வர்றேன். ஒரு முறை கோர்ட்ல இந்த மாதிரியான விஷயங்களால பல ஆண்கள் இறந்திருக்காங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு அதே கோர்ட்லயே ஜட்ஜ் முன்னாடி நீயே இன்னும் சாகலன்னு நிக்கிதா கேட்டா. அதை கேட்டுட்டு நீதிபதி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது போக இந்த கேஸ்ல இருந்து என்னை விடுவிக்க நீதிபதி 5 லட்சம் லஞ்சமும் கேட்டாங்க. செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? இந்த 4 வருஷத்துல நான் மனதளவுல ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டேன். சட்டத்தால கூட எனக்கு நீதி வாங்கி தர முடியல. உண்மையோ பொய்யோ எது இருந்தாலும் ஒரு பொண்ணு சொல்றதுக்கு தான் இங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சட்டம் கூட பெண்களுக்கு ஆதரவா இருக்கு. ஆண்களுக்கு தங்களோட தரப்பு நியாயத்தை பத்தி பேச சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, அந்த நீதிபதிக்கு லஞ்சம் கொடுத்துட்டு இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வரணும். நான் செய்யாத தப்புக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்? அதனால நான் அதுக்கு தயாரா இல்ல. 2வது, இப்படியே நான் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நிச்சயம் முடிவே இருக்காது. காசுக்காக நிக்கிதா இன்னும் பல கேஸ்களை என் மேல போட்டுக்கிட்டே தான் இருப்பா. அதுக்கு அலைய என் உடம்புல தெம்பு இல்ல. 3வதா, நிக்கிதா சொன்ன மாதிரி நான் இறந்து போறது. நான் கட்டுற டாக்ஸ்னால தான் இந்த கோர்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் மாசம் கொடுக்கிற ஜீவனாம்சம் காசை வாங்கி தான் நிக்கிதா இந்த கேஸ் எல்லாம் என் மேல போட்டுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் முக்கியம் என்னோட காசு தான். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் ஆளாளுக்கு காசு கொடுன்னு தான் கேட்பாங்க. அதனாலதான் நான் இந்த உடம்பை விட்டு பிரியலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேலாச்சு எனக்கு நீதி கிடைக்குமான்னு தெரியல. ஒருவேளை நீதி கிடைக்கலன்னா என்னோட சாம்பலை கோர்ட்டு பக்கத்துல இருக்கிற சாக்கடையில கரைச்சிருங்க. நான் போன பிறகு என் அப்பா, அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க. ஒருவேளை அவங்களையும் இந்த சட்டம் விட்டு வைக்கலன்னா தயவு செஞ்சு அவங்கள கருணை கொலை பண்ணிடுங்க.
அந்த நீதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு பல இடங்கள்ல லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் எழுதி வச்சுட்டு அவர் இறந்துட்டாரு. அவர் இருந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆகிடுச்சு. இப்ப வரைக்கும் அவர் சொன்ன யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படல. இதுதான் சோசியல் மீடியாவில் எல்லாரும் வைக்கிற பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இதுவே ஒரு பொண்ணு 40 பக்கம் லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்க குற்றம் சொன்ன குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பொண்ணுக்கு ஆதரவா மொத்த நாடும் வந்திருக்கும். ஆனா அதுவே ஒரு ஆணுக்கு நடக்கும் போது அதுல் சொன்ன மாதிரி எந்த நடவடிக்கையும் இல்ல, எந்த ஆதரவும் இல்ல. அதுல் சொல்லி இருக்கிற விஷயங்கள் உண்மைதான். இந்தியாவில் ஆண்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்ல. சட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு ஆதரவா தான் இருக்கு. வரதட்சணை சட்டங்களை பெண்கள் தவறா பயன்படுத்தினாலும் அதுக்கு சட்டம் துணை நிக்குது. ஆண்களுக்கு நீதி கிடைக்கணும், அதுலுக்கும் நீதி கிடைக்கணும்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல் சொல்ற மாதிரி இந்தியாவில் ஆண்களோட உரிமைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.